ஹாய் கைஸ், எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வாக்கிங் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இன்னையிலேருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி மண்டே அதுவுமா ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, போட வேண்டிய குப்பை பேக்ஸையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை, தனியாக போகிறதுக்கு தைரியம் இல்லை. அட்லீஸ்ட் இன்னையிலேருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நம்ம எத்தனை நாள் போகிறோங்கிறத. பக்கத்துலேயும் இந்த மாதிரி டஸ்ட்பின் இருக்கும், அதில் வந்து நம்ம விசிட்டர் இந்த பூனைக்குட்டி இது ரொம்ப ஃபில்லாக இருக்குது. அந்த பக்கம் இன்னொன்று இருக்குது, நம்ம அதில் போய் போடலாம். பெரிய டஸ்ட்பின் வச்சுருக்காங்களா, ஸோ இதில் போடலாம். இதுலேயும் கேர்ஃபுல்லாக போடணும், பூனை இருக்கும் ஓடி வந்துடும் இல்லையா. போட்டாச்சு, இனிமேல் கிளம்பலாம். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. அப்படியே நடந்து போகலாம். அந்த பக்கமாக போனால் வாக்கிங் ட்ராக் இருக்குது, நம்ம அதில் அப்படியே நடக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா ரெண்டு சைடும் நிறைய ட்ரீஸ் இருக்குது. இந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா பராமரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்ட் எடுத்தோன்னா வாக்கிங் ட்ராக் இருக்குது, ரைட்டில் நான் படித்த டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. கத்தாரில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வாக்கிங் ட்ராக்கு வந்துட்டோம். பேரலாக போகிறது ஹைவேஸ் ரோடு. அது பக்கத்துலேயே இவ்வளோ அழகாக லான் வச்சு லைட்டிங் ஃபெசிலிட்டியெல்லாம் வச்சு நல்ல ஒரு வாக்கிங் ட்ராக். இது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணதே கிடையாது. மேலே பாருங்கள், சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்காங்க, அவ்வளோ சேஃப்டி. யாரும் இல்லைனா கூட நீங்கள் தனியாக நடக்கலாம், பயமே கிடையாது. அண்ட் இங்கே உள்ள மரத்தெல்லாம் பார்த்தீங்களா, ஏதோ கயிறு வச்சு கட்டின மாதிரி இருக்கா. கீழேயும் ப்ராப்பராக வாட்டரிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி மரத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னா, மோஸ்ட்லி இங்கே உள்ள மரம் எல்லாமே வந்து எல்லா மரமும் அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாமே வந்து வளர்ந்த மரமாக தான் கொண்டு வந்து நட்டி வைப்பாங்க. ஸோ காற்றுல எதுலேயும் விழுந்துடக்கூடாது, வேறு பிடிச்சி வர்ற வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த பக்கம் லான், இந்த லான் க்ளீன் பண்ணுற ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதான் சவுண்டு. எடுக்கிறதுக்கு அங்கங்கே பெஞ்சஸும் போட்டிருக்காங்க, நம்ம இருந்து டயர்டானால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ஸ் நிறுத்தி வைக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு. யாராவது சைக்கிளிங் வந்தாங்கனாலும் நிறுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ போகிறதே சைக்கிள் ட்ராக்கில் தான். தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அடிக்கிற வெயில் அண்ட் ஹியூமிடிட்டியில் கூட இந்த புல்லெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். டைமிங் போட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறதுனால தான் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வாக் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ரோடோட எண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லட்சி எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்கலாம். எல்லா வண்டியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இந்த வாக்வே வந்து உங்களுக்கு ரைட்டில் திரும்பிடும். நான் அப்படியே யூட்டர்ன் அடித்து ரிட்டன் இதே வழியில் போயிடுவேன். மேலே இருக்குது, நம்ம இங்கேருந்து அப்படியே யூட்டர்ன் போட்டுருவோம். ஒரு போஸ்டர் இருக்குது. நடக்க முடியாதுன்னு கொஞ்சம் உட்காந்தேன். இதுதான் நான் சொன்ன அந்த சைக்கிள் நிறுத்துகிற ஸ்டாண்டு. புல்லெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நனைஞ்சு போய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. வேர்த்து நனைஞ்சு போய் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்களா. ஒரு ஃபுல் மூன் டே, என்னோட கேமரா ஜூம் ஆகலை, அதனால என்னால் அதை காட்ட முடியலை. நம்ம மறுபடியும் வீட்டுக்கு நம்ம நடைய கட்டலாம். இங்கே ஃபுல்லாக லான் ஒர்க் போயிட்டுருக்கு, க்ளீனிங் கிளியரிங். சைட் ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய அரபி வீடாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக பேரலாக ஹைவேஸ் போயிட்டுருக்கு. நடுவில் இந்த வாக்வே இருக்குது, நிறைய பேர் நடக்கிறாங்க.
நம்மளும் மெதுவாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். அங்கங்கே இந்த மாதிரி காஞ்சு போன புல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க, எடுத்து ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. மேபி வேறு நல்ல புல் ரீப்ளான் பண்ணுவாங்க. நம்ம இந்த பக்கமே இறங்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அந்த கார்னர் வரைக்கும் அந்த வாக்குவே. பட் இன்றைக்கி இது போதும். ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ பண்ணேன்னா அவ்வளோதான். டிரைவிங் ஸ்கூல்லேருந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ட்ரைனிங்க்கு ஆட்களை கூட்டிகிட்டு வண்டி கிளம்பியாச்சு. நம்மளும் அப்படியே இந்த வழியாக போகலாம் வீட்டுக்கு. ஃபைனலி நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம வீட்டுக்கும் போயிடலாம். ஃபைனலி நாம் இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3.25 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். 5000 ஸ்டெப்ஸு. 6:10க்கு போயிட்டு 7:10க்கு வந்தாச்சு. நல்லா வேர்த்துருக்கு. அப்படியே வீட்டுக்குள்ளே கிளம்பி போக வேண்டியதான். பாய். நாளைக்கு வாக்கிங் போகும்போது மறுபடியும் அவங்க எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்.